ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் டுடே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சூப்பரான டெலிஷியஸான ரெசிபி இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா இது கொதிக்கணும். கொதிச்ச வாட்டி நம்ம எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சுருளாக இருக்க பாஸ்தா எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த பாஸ்தா வேணாலும் சேர்த்துக்கலாம். 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் இதை கொதிக்க வச்சுக்கலாம். ரொம்பவுமே இதை வெந்துடக்கூடாது. இப்போ கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம ரொம்ப சேர்த்த வேண்டாம். பாருங்கள், இது உடைச்சோம்னா கட் ஆகணும் கரெக்டாக. ரொம்பவும் வேகக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி வெந்திருந்தால் போதும். இப்போ நம்ம இதை தனியாக ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம பாஸ்தாக்கான வெஜ்ஜீஸை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதையும் சேர்த்துக்கோங்க. ரொம்பவும் வேக விடாமல் அந்த க்ரன்ச்சி ஃபீலில் இருக்கும்ல, அந்த மாதிரி நம்ம வெங்காயத்தை வறுத்து வச்சுக்கலாம். இப்போ இதில் காளான் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு காளான், 1 கப் அளவுக்கு கேப்சிகம் சேர்த்துக்கலாம், 1 கப் அளவுக்கு கேரட் சேர்த்துக்கலாம். இதோட நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கார்ன் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பட்டாணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த 3 வெஜிடபிள் மட்டும் எடுத்துக்கிறேன். நல்லா சாட்டேட் பண்ணலாம். இப்போ இதில் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது ரொம்ப வெந்து வரக்கூடாது. க்ரன்ச்சியாக இருக்கிற அளவுக்கு மட்டும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும்போது எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒயிட் சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் நல்லா உருகிறதுக்குள்ளே நம்ம மைதா மாவு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கிறேன். மைதா மாவு கரிஞ்சிடக்கூடாது. கரியாத அளவுக்கு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வறுபட்டு வரணும் மைதா மாவு. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து விட்டுட்டு மைதா மாவும் பாலும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி விஸ்க் இருந்ததுன்னா நீங்கள் விஸ்கை வச்சு நல்லா விஸ்க் பண்ணி விட்டுக்கோங்க. கட்டி எதுவும் வராத அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பால் சூடாக சூடாக திக்னஸ் ஆகும். இப்போ இதில் சீஸ் சேர்த்துக்கலாம். எந்த சீஸாக இருந்தாலும் சரி, உங்கள்கிட்ட இருக்கிற சீஸ் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சீஸ் இல்லைன்னாலும் பரவாயில்ல, அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சீஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்க, நல்லா கெட்டியாகி வருது. இப்போ இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஆரிகானோ ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், எந்த அளவுக்கு திக்காக வந்திருக்கு. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், எவ்வளோ க்ரீமியாக வந்திருக்குன்ட்டு. இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். மாம்ஸ் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க.
இப்போது பாஸ்தாவை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ க்ரீமியான ரிச்சான சூப்பரான பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். கிட்ஸுக்கெல்லாம் இது ரொம்பவே பிடிக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக க்ரீமியாக வந்திருக்கு. ரொம்பவே சூப்பரான டெலிஷியஸான ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக சீஸும் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்து பிளேட்டிங் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ க்ரீமியான சூப்பரான ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.